ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நான் உங்கள் பாஸ்டர் ஜான்சன், வேர்ட் ஆஃப் ட்ரூத் மினிஸ்ட்ரி, பெரம்பலூர் மாவட்டம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உண்மையான சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு டெலிவரன்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையில் நாம் பார்ப்போம். டெலிவரன்ஸ் என்றால் இந்த வார்த்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த டெலிவரன்ஸ் என்ற வார்த்தை இப்போது அதிகமாக பயன்படுத்தப்படுவதில்லை. பெந்தகோஸ்தே வட்டாரத்தில் தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இப்போது அவ்வளோவா இந்த காரியங்களே பேசுவதில்லை. ஏன்னா இப்போ எல்லாருமே அற்புதம், அடையாளம், ஆசீர்வாதம் இதை நோக்கி போயிட்டாங்க ஜனங்க. இந்த டெலிவரன்ஸ் என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துறதில்லை. ஆனால் ஒரு 10-15 வருடம் முன்னாக இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. எங்கே பார்த்தாலும் டெலிவரன்ஸ் மீட்டிங் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி டெலிவரன்ஸ் பற்றி பேசுவாங்க. டெலிவரன்ஸ் என்றால் என்ன, தமிழில் என்ன அப்படின்னா, சிலர் விடுதலைன்னு சொல்லுவாங்க, சிலர் ரட்சிப்பு, மீட்பு இதெல்லாம் போட்டு குழப்பிக்குவாங்க. நல்லா கவனிங்க, ரட்சிப்பு, மீட்பு என்பது சால்வேஷன், அது ரட்சிப்பு அந்த வார்த்தை, ஆங்கில வார்த்தை. இந்த டெலிவரன்ஸ் என்ற வார்த்தை என்பது என்னன்னா, விமோச்சனம் என்ற வார்த்தையை குறிக்குது. இதுதான் சுத்தமான மொழிபெயர்ப்பு, விமோச்சனம். நீங்கள் பார்த்துருவீங்க, பெரியவங்களாம் சில நேரத்தில் சோகமாக இருக்கும்போது சொல்லுவாங்க, எனக்கு இதில் விமோச்சனமே கிடையாதா அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த விமோச்சனம் என்ற வார்த்தை தான் டெலிவரன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இது எதுலேருந்து டெலிவரன்ஸ், விமோச்சனம் வரணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா, இது அதிகமாக இந்த வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, அந்த பிசாசு பிடியில் இருக்கிற, பிசாசன் கட்டுகளில் இருக்கிறவங்க, அந்த சாபத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அகப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களை அதிலிருந்து விடுதலை பெறுவது தான் இந்த டெலிவரன்ஸ் என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதுவும் கூட வியாதியில் இருக்கிறவங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஆக்சுவலாக இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னால், விமோச்சனம். விமோச்சனத்துக்கு விடுதலைக்கும் வித்தியாசம் இருக்குது. விமோச்சனம் என்றால் அதிலிருந்து மொத்தமாக வெளியேறுவது, திரும்ப அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போகாமல் இருப்பது தான் விமோச்சனம். விடுதலை என்பது அப்படி அல்ல. விடுதலை ஆகிட்டு திருப்பி அந்த அழிவு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை குறித்து நம்ம பார்ப்போம். தலைப்பு விமோச்சனம், டெலிவரன்ஸ். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்போது 12 வருஷமாய் பெரும்பாடுகளாக இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொசமாக்கப்படாத ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது 12 வருஷமா ஒரு பெண்ணுக்கு வியாதி இருந்ததை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடைசியில் ஆண்டவராகிய இயேசு வைத்தியர்கள்லாம் செலவு பண்ணி எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் செலவு பண்ணி வியாதி சுகமாகல. கடைசியாக இயேசு கிறிஸ்துவை அவங்க சந்திக்கிறாங்க. அவங்க வஸ்திரத்தை தொட்டும் போது சுகமாயிட்டு நம்ம படிச்சிருக்கோம். அவங்க அப்போது நீண்ட நாட்களாக ஒரு வியாதி அவங்களுக்கு இருக்குது. அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் அந்த சகோதரிக்கு விமோச்சனம் கொடுக்கறதை நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டுகிறது. லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 10ஆம் வசனம், ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். இங்கே பாருங்க, முன்னாடி 12 வருஷம் பார்த்தோம். இப்போ இந்த 18 வருஷமாக கூனியாக இருக்காங்க. அது முதுகு வளைஞ்சி இருப்பாங்க. அவங்க நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்க மாட்டாங்க. டைனிட்டிவில் அவங்க இப்படி பெண்டாகி இருப்பாங்க. கூனின்னு பார்த்துருப்பீங்க உங்களுக்கு. இப்போ அந்த காலத்தில் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். இப்போ அது மாதிரிலாம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வயசானவங்க அந்த மாதிரி இருக்கிறத பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி 18 வருஷமாக கூனியாக இருந்த ஒரு பெண்ணை ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சுகமாக்கிறாரு. 16ஆம் வசனம் என்ன சொல்கிறாருன்னா, இதோ சாத்தான் 18 வருஷமாக கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்திய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா அப்படின்றார். அது இந்த கூனியாக இருப்பது என்பது பிசாசுடைய பிசாசு கட்டி வைத்திருக்கிறான், நிமிர விடாமல். அவங்கள நம்ம விடுதலையாக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்கிறார். அப்போ 18 வருஷமாக அவங்க என்ன பண்ணாங்க, பிசாசின் கட்டில் அகப்பட்டு அவங்க அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதிலிருந்து ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு விமோச்சனம் கொடுக்கதான் பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கடைசியாக நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. யோவான் 5ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பெதஸ்தா குளத்தில்
பெதஸ்தா குளத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த மண்டபத்தில் வந்து 38 வருஷமாக வியாதியாக இருந்த ஒருத்தனை வந்து ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையில் சுகமாக்குறாரு. 5ஆம் வசனம் பாருங்க. 38 வருஷம் வியாதியை கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியாக இருக்கான்னு அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக நம்முடைய விரும்புகிறாயா என்று கேட்டார். ஸோ அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், அந்த மாதிரி குளத்தில் கலக்கும் போது ஒரு தூதன் கலக்குமா, அது எல்லாரும் என்ன போக முடியலன்னு சொல்கிறான். அப்புறம் ஆண்டவரோட படுக்கை எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாரு, சுகமாக்கிறார். ஸோ அந்த 38 வருஷன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருந்ததுனால நமக்கு வெறுப்பாகி போயிருது. ஆனால் 38 வருஷம் ஒருத்தர் ஒரு இடத்துல அந்த படுத்த படுக்கையில் கிடக்கிறான்னு சொன்னால் அவனுடைய மனது நிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் இந்த டெலிவரன்ஸ்ன்றது வார்த்தைக்கான சரியான ஒரு காரியம். அதாவது இந்த மாதிரி நீண்ட நாட்கள் சாபத்திலையும் வியாதி கட்டுகளிலையும் பிசாசின் பிடியிலும் மாட்டிக்கொண்டிருக்கிற, அகப்பட்டு கொண்டிருக்கிற, அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்குவது தான் டெலிவரன்ஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இதை செய்ய முடியும். ஆனால் வேற யாரும் இதெல்லாம் செய்ய முடியாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்யணும். சரி, இதை கொஞ்சம் இன்னும் ஒரு சில காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன் உங்களுக்கு. அதாவது இப்போ நமக்கு வந்து எது தேவை? விமோச்சனம் தேவையா, விடுதலை தேவையா, ரட்சிப்பு தேவையானா? ரெண்டுமே தேவைதான். இந்த உலகத்திலே நாம் வாழும்போது நமக்கு ரட்சிப்பு தேவை, மீட்பு தேவை, விடுதலை தேவை. எதுல இருந்துன்னா பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தேவை, அது சால்வேஷன். ஆனால் இந்த உலகத்தில் நாம் மரித்து இந்த உலகத்தை விட்டு நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது, மறுமை வாழ்க்கையில பிரவேசிக்கும் போது, இந்த உலகத்திலிருந்து பாவ உலகத்திலிருந்து நமக்கு விமோச்சனம் தேவை. அந்த விமோச்சனம் தருவதற்கு ஒரே நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர்தான் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். நம்முடைய பாவங்கள்லாம் சுமந்து தீர்த்து நமக்காக பலியாகி இந்த மரணத்தை ஜெயித்து உயிர்த்து எழுந்திருக்கிறார். அவரால் தான் நாம் இந்த உலகத்திலிருந்து போகும்பொழுது நமக்கு இந்த பாவ உலகத்திலிருந்து விமோச்சனம் கொடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. ரட்சிப்பு, மீட்பு, விடுதலை என்பது நம்முடைய ஆத்மாவிலே வரக்கூடியது. ஆத்மாவுக்கு ரட்சிப்பு தேவை, விடுதலை தேவை. ஆனால் விமோச்சனம் என்பது நம்முடைய சரீரபரமாக இந்த உலகத்தை நாம் மறித்து நாம் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது இந்த பாவ உலகத்திலிருந்து விமோச்சனம் அடைந்து நாம் தேவராட்சிக்குள்ளே பிரவேசிப்போம். அதற்கு நாம் முதலாவது பெற வேண்டியது ரட்சிப்பு, மீட்பு. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால்தான், அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டால்தான் நான் இந்த பாவ உலகத்தை விமோசனத்தை அடைய முடியும் என்பதுதான் இந்த சத்தியம். எனவே இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த விமோசனம் நமக்கு தர முடியும். ஏன்னா வேற யாரும் தர முடியாது. அவர் தான் சொல்லியிருக்கிறார், வேற எந்த ஒரு மதத்திலையும் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு சத்தியம் இல்லை. எனவே நாம் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், முதலாவது இந்த உலகத்தில் இருக்கும்போது ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டும். பாவத்தின் விடுதலையாக வேண்டும். பாவத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் தான் நாம் பாவ உலகத்திலிருந்து விமோசனம் பெற முடியும். விடுதலையே பெறலைன்னு சொன்னால் விமோசனம் கிடையாது. எனவே நாம் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது, நாம் ரட்சிப்பில் சரியாக இருக்கிறோமா, காத்து கொண்டு இருக்கிறோமா, ரட்சிப்பில் சரியாக இருக்கிறோமா, இதை பார்த்து கொண்டால் நிச்சயமாக இந்த பாவ உலகத்தில் நமக்கு விடுதலை உண்டு. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.